வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டஸ் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது மகா அவதார் நரசிம்மா அப்படின்ற ஒரு அனிமேஷன் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஆல்ரெடி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆன ஒரு படம். சின்ன கல்லு பெத்த லாபம் அப்படின்ற மாதிரி ரொம்ப கம்மி பட்ஜெட்ல எடுத்து மிகப்பெரிய வசூலை குவிச்ச ஒரு படம். கதைன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப பரிச்சயமான இரணியனின் கதையை தான் இதுல காட்டியிருப்பாங்க. அதாவது அசுரகுல அரசனா இருக்கக்கூடிய இரணியன் ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான கிங் அப்படின்னே சொல்லலாம். அவனுக்கு அழிவே இல்லை அப்படின்ற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நபர். அவனோட பையனான பிரகலாதன் அப்படியே கான்ட்ராஸ்டா விஷ்ணுவோட ஒரு தீவிர பக்தனா இருக்கான் அப்படின்னே சொல்லலாம். அதுவே நம்ம அரசனுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியை கொடுக்குது. ஒரு கட்டத்துல தன்னோட சொந்த பையனே போட்டு தள்ளலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றான். இன்ஃபேக்ட் நிறைய முயற்சிகள் எடுக்கிறான். ஒரு முயற்சிகளையும் எப்படி வீணா போகுது. அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் எப்படி அந்த நரசிம்ம அவதார் எடுத்து இந்த அரசனை அழிச்சாங்க அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு கதை தான் இந்த கதை. அதாவது பெரிய பெரிய ஹீரோக்களை வச்சு வெறும் கிரீன் மேட்டை போட்டு ஒரு மாதிரி மட்டமான கிராபிக்ஸ்ல மைத்தாலஜிக்கல் மூவி எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்க. அதுக்கு இந்த மாதிரி அனிமேஷன் மூவியை எடுத்துட்டு ப்ராப்பரா அதை டெலிவர் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னே சொல்லலாம். சொல்ல போனா இந்த கதை நமக்கு பரிச்சயமான கதையா இருந்தாலும் அதை பயங்கர விறுவிறுப்பா பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. அதுலயும் குறிப்பா ஒரு டைமும் பிரகலாதனை கொல்ல முயற்சி பண்ற அந்த காட்சிகள், அவன் எப்படி தப்பிக்கிறான் அப்படின்ற அந்த போர்ஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் ஓரளவுக்கு நீட்டாவே இருந்துச்சு. இதுல இன்ஃபேக்ட் அந்த அசுரகுல அரசனா இருக்கிற இரணியனோட கதையை ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ப்ராப்பராகவே சொல்லியிருப்பாங்க. ஆல்சோ அந்த நரசிம்ம அவதார டிசைன் பண்ண விதம் அப்படின்றது நீட்டா இருந்துச்சு. அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் காட்சிகள் அப்படின்றது எல்லாமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட மியூசிக் அப்படின்றது இந்த படத்துக்கு ஒரு பக்கபலம். அண்ட் இந்த படத்தோட விஷுவல் எஃபெக்ட்ஸும் ஓரளவுக்கு நீட்டாவே அமைச்சிருந்தாங்க. அதாவது நீங்க இன்டர்நேஷனல் அனிம் சீரீஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கம்பேர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பிலோ பாரா தான் இருக்கும். பட் ஸ்டில் ஒரு இந்தியன் வெர்ஷனுக்கு இது ஒரு பெட்டரான ஒரு அவுட்கம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓவரால் ஒரு நீட்டான படம். பட் இந்த படத்துல இந்த தேவையில்லாத சாங்ஸ் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் நீக்கி இருக்கலாம். டியூரேஷனுமே இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியரா இருந்திருக்கலாம். மற்றபடி கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3/5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல டுவர்ட்ஸ் எண்ட் ஒரு வயலண்டான காட்சி வரும். மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.